ஹலோ ஆல், வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம எத்திக்ஸ் பிளேலிஸ்டோட கண்டினியூஸாக நம்ம போட்டுட்டு இருக்க அந்த கொஸ்டின் ஆன்சர் பேஸ்டாக நம்ம வந்து படிச்சுட்டு இருந்தோம்ல. அல்ட்ரூசம்னா என்னன்னு பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து அப்சல்யூட்டிசம்னா என்ன, ரிலேட்டிவிசம்னா என்ன, அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோமா. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற கொஸ்டினுக்கு நான் ஜஸ்ட் ஒரு கதை மாதிரி தான் சொல்லுவேன். இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கணும், பாடி எப்படி இருக்கணும், கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி நான் சொல்லுவேன். ஆனால் ஆன்சர் எழுத போகிறது நீங்கள் தான். ஸோ நீங்கள் ஆன்சர் எழுதி கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதை வந்து நாங்கள் எவாலுவேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் யார் பெஸ்ட் ஆன்சர் போட்டிருக்கீங்களோ அதை வந்து ஷோ பண்ணி இப்படி எழுதலாம் அப்படின்ற மாதிரி மாடல் ஆன்சர் ஸ்கிரிப்டாக அதை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இன்னைக்கியோட கொஸ்டின் எந்த ஒரு பெரிய திங்கர் பத்தி அப்படின்னா, பிளேட்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஒரு கிரேக்க நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர், அவரை பத்தி. ஸோ கொஸ்டின் பாருங்களேன். எக்ஸ்பிளைன் பிளேட்டோஸ் கான்செப்ட் ஆஃப் ட்ரைபார்ட்டிட் சோல் ஆஸ் அவுட்லைன்ட் இன் த ரிபப்ளிக். ஸோ அதோட முடியல. How does this concept aid in understanding human behavior and moral decision making? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் மாதிரியே இந்த கொஸ்டினும் 2 பகுதி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பகுதி வந்து பிளேட்டோட கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது இந்த இது வந்து எப்படி ஹியூமன் பிஹேவியரையும் மாரல் டெசிஷன் மேக்கிங்க்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 2 பகுதி இருக்கு. ஸோ இதுல கீ வேர்ட்ஸ் பார்த்தோம்னா ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க. ஃபர்ஸ்ட் கீவேர்ட் பிளாட்டோ பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் ஆக்சுவலா என்னென்ன பிலாசபி சொல்லியிருக்காருன்ற ஒரு ஸ்டோரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து ட்ரைபார்ட்டிட் சோல். பிளாட்டோ வந்து ட்ரைபார்ட்டிட் சோலா என்னென்ன சொல்லியிருக்காரு, என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் ரிபப்ளிக். ஸோ இந்த ட்ரைபார்ட்டிட்ங்கிறது எந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரிபப்ளிக் அப்படின்னு பிளாட்டோட ஒரு ஒர்க்ல தான் இது மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ அடுத்து இது எப்படி ஹியூமன் பிஹேவியர் கைட் பண்ண போகுது, அந்த ஹியூமன் பிஹேவியர் எப்படி ஒரு மாரல் டெசிஷனுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றதான் இந்த கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்க, செகண்ட் ஹெட்டிங் அதான் டீகன்ஸ்ட்ரக்டிங் த கொஸ்டின் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பிளேட்டோஸ் ட்ரைபார்ட்டிட் சோல். ஸோ நம்ம அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். செகண்ட், அது எங்க அவுட்லைன் பண்ணியிருக்காங்க, ரிபப்ளிக் அப்படின்ற அவரோட ஒர்க்ல அவுட்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஹவு டஸ் திஸ் கான்செப்ட் ஹெல்ப் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் பிஹேவியர், இதை வந்து நம்ம சைக்காலஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி 3 விதங்களா ஹியூமன் பிரெயின் இல்லை ஹியூமன் சோல் வந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இதுல ஒரு மாதிரி சிந்தனையும், இன்னொரு இதுல வேறொரு மாதிரி சிந்தனையும், மூணாவதுல ஒரு மாறுபட்ட சிந்தனையும் வருது. இந்த சிந்தனை வரும்போது மனிதன் இப்படி நடப்பான், இந்த சிந்தனை வரும்போது மனிதன் இப்படி நடப்பாங்க, இந்த சிந்தனை வரும்போது மனிதன் டோட்டலா வேற மாதிரி நடப்பாங்க. அப்படின்றப்ப நம்ம ஒரு முடிவு எடுக்கிறப்போ நம்ம எந்த சிந்தனையை வளர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதான் நம்ம ஆன்சர்ல நம்ம பதிலா தெளிவா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா தேர்ட் ஹெட்டிங் பார்த்தோம்னா எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த கான்செப்ட். நம்ம இப்போ ஆன்சர் எப்படி பண்ணணுன்றத எக்ஸ்பிளனேஷன் தான் பண்ண போறோம். நம்ம ஆன்சர் பார்க்க போறது இல்லை. அந்த ஆன்சர் வந்து எப்படி வந்து எதை வச்சு எழுதலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ஸ்க்ரீன்ல பாருங்களேன். பிளேட்டோஸ் கான்செப்ட் ஆஃப் ட்ரைபார்ட்டிட் சோல். ட்ரைனாலே 3. ஸோ டை ஆர் டூவல்னா 2, ட்ரைனா 3. ஸோ ட்ரைபார்ட்டிட் சோல் எக்ஸ்பிளைன்ஸ் த ஹியூமன் பிஹேவியர். அது என்ன பண்றாங்கன்னா, அது ஒரு டைனமிக். ஸோ ஸ்டாட்டிக்னா மாறுபடாம அப்படியே நிற்கிறது, டைனமிக்னா சேஞ்ச் சேஞ்ச் சேஞ்ச், மாற்றம் ஒன்றே மாறாங்கிற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது அப்படி மாறிக்கிட்டே இருக்கிறது வந்து நம்மளுடைய சோல், நம்மளுடைய ஆன்மால 3 இதாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ரேஷனல், அதாவது பகுத்தறிவு அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது ஸ்பிரிட்டட், அதுக்கு ஒரு 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 வேகம், உத்வேகம் இருக்கும். அந்த ஸ்பிரிட்டட் ஒரு இதை குறிக்கோளை நோக்கி போற மாதிரி ஒரு ஸ்பிரிட், அந்த ஒரு வேகம் இருக்கும். அடுத்து அப்பட்டிட்டிவ். அப்பட்டிட்டிவ்னா நம்மளுடைய ஆசை, பசி, நம்ம தூண்டுறது, அந்த அந்த ஒரு ஃபீலிங் அப்படைட். ஸோ இப்போ அந்த ஆன்மா வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. விச் மீன்ஸ் நான் எக்ஸாக்டா தமிழ் அர்த்தம் சொல்றேன், பட் சோலுங்கிறது இந்த இடத்துல நம்மளுடைய பிரெயினோட ஃபங்க்ஷனாக இருக்கலாம், நம்மளுடைய மனோதத்துவ சிந்தனையோட அந்த இதாக இருக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த பர்டிகுலர் சோலை வந்து 3ஆ பிரிச்சாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரேஷனல் சோல், செகண்ட் ஒன் இஸ் ஸ்பிரிட்டட் சோல், தேர்ட் ஒன் இஸ் அப்பட்டிட்டிவ் சோல். ஸோ இப்போ இந்த 3 டெக்னிக்கலா தெரியுது, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்றும் இல்லை. ரேஷனல், நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க, பெரியார் வந்து இங்க ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவாளர். ஸோ அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, காரணம் இல்லாம ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு ப்ரூஃப் இல்லாம எதையும் நீங்க நம்பாதீங்க. எது வந்து லாங் டேர்மா நமக்கு நல்லது தருமோ அது வந்து ரேஷனலா பகுத்தறிஞ்சு நீங்க அதை வந்து பண்ணுங்க அப்படின்னு பெரியார் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரிதான் ரேஷனாலிட்டி அப்படின்றது இந்த இடத்துல என்னன்னா, நம்ம உண்மை அப்புறம் நம்ம ஞானம் அதை வந்து நம்ம வந்து பெருசா மதிச்சு அது சொல்ற பாதையில நம்ம போறப்போ நமக்கு லாங் டேர்ம்ல ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்றதுதான் இந்த ரேஷனல் சோல் நமக்கு சொல்லும். நமக்குள்ள இருக்க மனசாட்சி வந்து இதை நீ பண்ணாத, நீ வந்து உண்மையாரு, இந்த தப்பு பண்ணாத, நீ வந்து நேர்மையாரு, இந்த பர்டிகுலர் விஷயத்துல நீ நாலேஜ் எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு லாங் டேர்மா உன்னோட கெரியருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பகுத்தறிஞ்சு சொல்றதா அந்த ரேஷனல் சோல்.
when it comes to spirited soul, ஸ்பிரிட்ன்றது நம்ம மனசாட்சி, நம்ம உள்ள இருக்க அந்த ஆன்மா வந்து நமக்கு ஒரு உத்வேகத்தை வந்து கொடுக்கும், நமக்கு ஒரு ஒரு ஊண்டுகோலா வந்து நிற்கும். எப்போ வந்து நிற்கும் அப்படின்னா, ஒருவேளை நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே நான்வெஜ் சாப்பிடாம, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம இருக்கும் அப்படின்னா, நம்ம உள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட்டட் சோல் வந்து நம்ம கிட்ட சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ இவ்வளவு நாள் நம்ம இப்படி இருந்துட்டோம், இன்னமும் அதை வந்து நல்லா கடைபிடிக்கணும், நம்ம வந்து வழி மாறி போயிடக்கூடாது, நம்ம அதே மாதிரி ஒரு பாசிட்டிவா ஒரு நல்ல வைபிள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பிரிட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தோம்னா நம்மளோட இமோஷன்ஸ் இதுதான் கண்ட்ரோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கோபம், நம்மளுடைய கர்வம், நம்மளுடைய அந்த தைரியம், ஸோ கான்ஃபிடென்ஸ், நம்மளுடைய நோக்கம், இலக்கு எல்லாத்தையுமே அந்த ஸ்பிரிட் தான் கைட் பண்ணி நம்மளை அதை நோக்கி தள்ளும், புஷ் பண்ணும். ஸோ இந்த புஷ் ஃபேக்டர் இந்த ஸ்பிரிட்டட் சோல். ஸோ when it comes to appetitive soul, appetiveங்கிறது நமக்கு உள்ள இருந்து அந்த ஆசை, உணர்ச்சி அதை வந்து வெளியே கொண்டு வரது அந்த அப்படிட்டிவ் சோல். ஸோ நம்மளுடைய ஆசை, அப்புறம் உள்ளுணர்வுகள், அது எல்லாத்தையுமே இது கைட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய மிக மிக அடிப்படையான உணர்ச்சி பசிக்குது, 3 வேளை 4 வேளை நமக்கு பசிக்கும். அடுத்து தர்ஸ்ட், தாகம், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமா தண்ணி தவிக்கும். வெயில்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா தண்ணி தவிக்கும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்குமா, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமா தண்ணி தவிக்கும். ஸோ அடுத்து தர்ஸ்ட். அடுத்து செக்ஷுவல் அர்ஜஸ், காமம். ஸோ திருக்குறள்லயே வந்து காமத்தை பத்தி தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த செக்ஷுவல் அர்ஜஸ். அதுக்கப்புறம் வந்து அதர் பாடிலி ப்ரெஷர்ஸ், மற்ற உடல் சார்ந்த சுகபாகங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே கைட் பண்றது வந்து அப்பட்டிட்டிவ் சோல். ஸோ இட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன், இது வந்து எப்படின்னா, எனக்கு இந்த நொடியில எனக்கு அந்த ஃபீலிங் வேணும், எனக்கு அந்த சந்தோஷம் வேணும், எனக்கு அந்த அந்த உணர்ச்சி நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த அப்பட்டிட்டிவ் சோல். ஸோ அது வந்து போத் பாடியில் நீட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை சோல் நீட்ஸாகவும் இருக்கலாம். இன் மோஸ்ட் கேசஸ் அது வந்து உடல் ரீதியாக இருக்கும். ஸோ அப்போ இதுல இருந்து வர்ற பிஹேவியர், அதாவது நம்மளுடைய இந்த 3ல இருந்து வர்ற பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம எப்படி நம்மளை வந்து ஷேப் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, when reason dominates, அதாவது அந்த பகுத்தறிவு சார்ந்த அந்த ஆன்மா, அந்த சோல் நம்மளை டாமினேட் பண்ணும்போது நம்ம ரொம்ப சுய கட்டுப்பாடோட, சுய ஒழுக்கத்தோட இருப்போம். ஸோ நம்ம லாங் டேர்மா யோசிச்சு அதை பத்தி தான் முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ரீசன். ஸோ பட் அப்படைட் நம்மளை டாமினேட் பண்ணும்போது, அந்த உள்ளுணர்ச்சி, அந்த ஆசாபாசங்களுக்கு நம்ம அடிமையா இருக்கும்போது, அது வந்து ரொம்ப வந்து விளைவுகள் பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா கூட, எனக்கு இப்போதைக்கு அந்த உணர்ச்சியை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த கான்சிக்வன்சஸை தள்ளி வச்சுட்டு நம்ம அந்த இது வலைக்குள்ள விழுந்துருவோம். அது வந்து அப்படைட் டாமினேட் பண்ணும்போது. ஸோ 3வது ஸ்பிரிட்டட். ஸோ ஸ்பிரிட்டட், ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து பயத்தோடு இருக்கணும், அந்த பயத்தை ஓவர் கம் பண்றதுக்கு நம்மளோட அந்த உள்ளுணர்வு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நம்மளை கைட் பண்ணும். பட் அதை நம்ம அன்செக் பண்ணாம விட்டுட்டோம், லைக் நம்ம அதை வந்து செக் பண்ணாம அதை கட்டுப்பாடோட வைக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த இதுவே வந்து காலப்போக்கில் ஓவர் கான்ஃபிடென்ட்டா மாறிடும், ரொம்ப ஆங்கர் வந்து அக்ரஷனா மாறிடும். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு திரைப்படம் இருக்கு. அந்த திரைப்படத்துல வந்து அந்த ஹீரோ வந்து ஒரு ஆல்ஃபா மேல் அப்படின்னு நினைச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது வந்து ஆக்சுவலா அவரோட அந்த ஸ்பிரிட்டட் சோலை வந்து அன்கண்ட்ரோல்டா அவர் எடுத்துட்டு போனதுனால அவர் வந்து தன்னைத்தானே ஆல்ஃபா மேல் நினைச்சிட்டு ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். கன்சிடர் அ ஸ்டூடெண்ட், நம்மள மாதிரி ஆஸ்பிரண்ட் who wants to pass an exam, typically TNPSC Group 1, Group 2, Group 2A, Group 4, அது என்ன எக்ஸாம் ஆகுனா இருக்கட்டும். இந்த அப்படிட்டிவ் சோல், ஸோ நம்ம கிட்ட இருக்கிற 3 சோல்ல அந்த அப்படிட்டிவ் சோல் வந்து என்ன சொல்லுதுன்னா, tempts the students to watch TV and relax. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏஜுக்கு ஒரு 20 வயசுல இருந்து 29, 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டிவி பார்க்க தோணலாட்டியும் மொபைல் எடுத்து இன்ஸ்டாகிராம் பார்க்கறது, ட்விட்டர் பார்க்கறது, ஃபேஸ்புக் பார்க்கறது, ஸோ இந்த மாதிரி அப்படிட்டிவ் சோல் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். பட் நம்மளுடைய ரேஷனல் சோல் என்ன பண்ணும், நம்ம இப்போ படிச்சாலும் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் Group 2 எக்ஸாம், இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு 80 நாள் தான் தோராயமா இருக்கு. அப்போ நம்ம படிக்கணும், படிச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு டார்கெட்டை முடிச்சுட்டா கண்டிப்பா நம்ம வந்து அந்த டிவியோ, அந்த வெப் சீரிஸோ, அந்த ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராமோ அதை வந்து ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ரேஷனல் சோல் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஸ்பிரிட்டட் சோல் என்ன பண்ணும், ஆமா ரேஷனல் சோல் சொல்றது நீ கேளு, ஏன்னா நமக்குன்னு ஒரு கோல் இருக்கு, நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நோக்கி நம்மளை புஷ் பண்ணும். ஸோ இதான் வந்து பிளாட்டோ என்ன சொல்றாருன்னா, சம்டைம்ஸ் பீப்புள் மே ஆக்ட் அகைன்ஸ்ட் தேர் பெட்டர் ஜட்ஜ்மெண்ட். ஸோ ஒரு சிறந்த முடிவு இருந்துக்குன்னா கூட மக்கள் வந்து நம்மள மாதிரி பாமர மக்கள் வந்து அதை அகெயின்ஸ்டா நடப்பாங்க. என்ன இது இவ்வளவு பெட்டரான டெசிஷன் இருக்கு, இவ்வளவு சரியான முடிவுகள் இருக்கு, இதை விட்டு அந்த மனுஷன் ஏன் இப்படி பண்ணாருன்னு யோசிக்கும் போது இந்த காம்பனன்ட் லைக் ரேஷனலா நடந்திருக்க வேண்டிய காம்பனன்ட்ல அப்படிட்டிவ் காம்பனன்ட் உள்ள வந்து அவரை அப்படி யோசிக்க வச்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து பிளாட்டோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு.
ஸோ அப்போ இதை எப்படி நம்ம மாரல் டெசிஷன் மேக்கிங் ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னா பாருங்க, பிளாட்டோ லிங்க்ஸ் த ஹார்மனி ஆஃப் 3 soul parts directly to the moral character. ஆமா, பகுத்தறிவு, அப்புறம் ஆசை, அந்த உணர்ச்சிகள், அப்புறம் உணர்ச்சிகளை வந்து நம்ம இலக்க அடையிறதுக்கு உள்ள அந்த ஊண்டுகோல். ஸோ அது எல்லாமே வந்து நம்மளோட மாரல் கேரக்டரையும் நம்ம எதுக்கு ஜஸ்டிஸ் பண்ண போறோன்றதையும் ரொம்ப டிசைட் பண்ணணும். ஸோ பிளாட்டோ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜஸ்டிஸ் இஸ் த ஸ்டேட் ஆஃப் இன்டர்னல் ஆர்டர் அண்ட் பேலன்ஸ் இன் த சோல். ஸோ நம்மளுடைய உள்ளுணர்ச்சி எந்த அளவுக்கு வந்து பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் ஜஸ்டிஸ் அதுக்கு நம்ம பண்ண முடியும். ஸோ the rational soul must be the ruler or reader. அது பகுத்தறியக்கூடிய அந்த பகுதி தான் நம்மளை வந்து வழிநடத்தி செல்ற அந்த ஒரு உணர்வா இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளோட முடிவுகள் வந்து கரெக்டா வரும். அப்ப அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த ஸ்பிரிட்டட் பார்ட் வந்து, ஸ்பிரிட்டட் செக்ஷன் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை என்ஃபோர்ஸ் பண்ணணும். இந்த அப்டிட்டு சோல் இருக்குல்ல, ஸோ அவரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சிருக்கணும். அவரை நம்ம எலிமினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா எல்லா உணர்ச்சியுமே வாழ்க்கைக்கு தேவை. பட் அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல்டா பேலன்ஸ்டா வச்சிருக்கோம் அப்படின்றதுலதான் நம்ம வந்து தவறு பண்ணாம இருக்கிறதும், ரொம்ப சரியான பாதையை சூஸ் பண்றதும் அதுலதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மாரல் பிஹேவியர் arises when the hierarchy is maintained, rational, then spirited, and then appetite. So reason leads, spirit supports, and then the appetite obeys. So நான் உணர்ச்சி வந்து ஆமா நீங்க இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒபே பண்ணணும் appetite. ஸோ ஒருவேளை அந்த ஆர்டர் அப்செட் ஆகிருச்சு அப்படின்னா, அந்த ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அப்படேட் ரூல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா a person becomes intelligent, greedy and immoral, driven by desires without control. ஆசை, மனம் போன போக்கிலே ஒரு மனிதன் போக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா, ஆசை போற போக்கிலே மனிதன் போக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அது வந்து நல்லதுல போய் முடியறதுக்கு ரொம்ப கம்மியான பாசிபிலிட்டிஸ், கெட்டதுல போய் முடியறதுக்கு நிறைய அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்போ அதே மாதிரி ஸ்பிரிட்டட் சொல்லுவோம், நம்மளை வந்து புஷ் பண்ற அந்த ஃபேக்டரும் ரீசனே இல்லாம, காரணமே இல்லாம, பகுத்தறிவே இல்லாம நம்மளை பிடிச்ச ஒரு விஷயத்தை நோக்கி தள்ளிட்டே இருந்தாலும் அதுவும் ஆபத்துல தான் போய் முடியும். அதே மாதிரி ஸோ இந்த ரெண்டும் மேலே இருந்து ரீசன் கடைசியில இருந்தா ஒரு கரெக்டான மாரல் டிசிஷன் நம்மளால எடுக்கவே முடியாது அப்படின்னு பிளாட்டோ சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், நீங்க வீடியோவை பாஸ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பிளாட்டோட இந்த ட்ரைபார்டைட் ரிப்பப்ளிக் கான்செப்ட் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், உங்களுக்கு அது தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் வந்து இன்ட்ரோ எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன், அடுத்து பாடி எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன், அடுத்து வந்து கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு ஆன்சர் ஷீட் எடுத்து, ஒயிட் ஆன்சர் ஷீட் எடுத்து மார்ஜின் போட்டுட்டு நீட்டாக அந்த கொஸ்டினை எழுதி, எந்த பென் மெயின்ஸ் எக்ஸாம்ல நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அதே பென் டைம் செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 10 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 12 to 15 minutes எடுத்துக்கோங்க. எடுக்க ஆரம்பிச்சு ஜஸ்ட் நான் இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா கண்ணை மூடி யோசிச்சு இந்த கான்செப்ட் நம்ம ப்ரெசென்ட் பண்ண போறோம்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன்ல பிளாட்டோ அந்த கான்செப்ட்ஸ், பாடியில் என்னென்ன மாதிரி இது, இதுல என்னென்ன மாதிரி இதுல சொல்லியிருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு எழுத ஆரம்பிங்க. கண்டிப்பா அது ஒரு பெஸ்ட் ஆன்சரா வரும். அப்படி வராட்டியும் நம்ம பெஸ்ட் ஆன்சரா மாத்துறதுக்கு தான் இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ அப்படின்றப்ப கண்டிப்பா பண்ணிடலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நீங்க ஆன்சர்ஸ் எழுதி கமெண்ட் கூகுள் டிரைவ்ல போட்டு அந்த லிங்கை கமெண்ட்ஸ்ல பேஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Hi UPSC and TNPSC aspirants, I'm happy to announce that we are launching a new UPSC and TNPSC batch 2. இது ஒரு unique, highly focused and personalized batch இருக்க போகுது. இந்த batchோட ஸ்பெஷாலிட்டியே it is going to be a super 30 batch. Our vision is simple, not just teaching, transforming each and every aspirant into an officer. ஆமாங்க, only 30 students இருக்க போறதுனால they will be getting full attention, personalized mentoring and regular feedbacks. இந்த கோர்ஸ் both online as well as offline ல provide பண்றோம். To get admission in our super 30 batch as well as to avail up to 50% scholarship, ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.